أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கப்பா லாஸ்ட் டைம் விட்டோம். நாலாவது சூரா அன்-நிசாஉ 153. 153 நாலாவது சூறாவில் 153 படி. வேதம் உடையவர்கள் தங்கள் மீது ஒரு வேதத்தை வானத்திலிருந்து நீர் இறக்கி வைக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். அவர்கள் மூசாவிடம் இதைவிட பெரியது ஒன்றை கேட்டு எங்களுக்கு அல்லாவை பகிரங்கமாக காட்டுங்கள் என கூறினர். ஆகவே அவர்களுடைய அக்கிரமத்திற்காக அவர்களை இடி தாக்கியது. அப்பால் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னும் அவர்கள் காளைக்கன்றை வணங்கினார்கள். அதையும் நாம் மன்னித்தோம். இன்னும் நாம் மூசாவுக்கு தெளிவான ஆதாரத்தையும் கொடுத்தோம். இவ்வளவு செய்தும் அந்த இஸ்ரேலிய மக்கள் அல்லாவுக்கும் அல்லாஹ் அனுப்பிய தூதர் மூசாவுக்கும் அனுப்பிய அந்த அவர்கள் புத்தகத்துக்கும் விரோதமாக தான் நடந்தார்களே தவிர எக்காலத்திலும் அல்லாவுக்கு பயந்தவர்களாக அவர்கள் நடக்கவே இல்லை. முற்றிலும் விரோதமாகவே நடந்தார்கள். இவர்களை அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தில் படைத்திருந்தான் இஸ்ரேலிய மக்களை. அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாவுக்கு எந்த நன்றியும் செய்யவில்லை. முற்றிலும் மாறாகவே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இவ்வாறு அவர்களுக்குன்னு தனியா புத்தகம் வேணுமா? அப்படியே புத்தகத்தை வானத்திலிருந்து இறக்கி காட்டினாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இப்ப ஆறாவது சூறாவுல 7வது ஆயத்தை படிங்க. 6-7. தேவையில்லாத கேள்வி கேட்பார்கள், ஆனால் அதை காட்டிய பின்பும் அதை மறுப்பார்கள். இதே தொழிலாக தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். இப்ப 6வது சூறாவுல ஒரு ஆயத்து வருது, 7 தெரியல, பாருங்க. 7 தான் காக்கா. படி. காகிதத்தில் ஒரு வேதத்தையே நாம் மீது இறக்கி வைத்து அதனை அவர்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்று அந்நிராகரிப்போர் நிச்சயமாக சொல்வார்கள். பாத்தீங்களா, அல்லாவே சொல்றான், இவர்களுக்காக நாம் காகிதத்தில் எழுதி இறக்கி வைத்து இதை பாருங்கன்னு சொன்னா கூட அந்த பேப்பர் தொட்டு பார்த்துட்டு இது சூனியம்தான் இது என்று கூறுவார்கள் என்று அல்லாவே கூறுகின்றான். இவ்வாறு அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் பஞ்சமே கிடையாது. இவ்வாறாக அவர்கள் அநியாயம் செய்வதிலேயே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எப்பொழுதும் நிராகரித்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் நன்றி செலுத்தாதவர்களாகவே வாழ்ந்தார்கள் அவர்கள், இஸ்ரேலிய மக்கள். 154. மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட் அவர்கள் மேல் தூர் மலையை உயர்த்தினோம். இன்னும் இந்த வாசலில் சுஜூத் செய்தவர்களாக நுழையுங்கள் என்று சொன்னோம். மேலும் சப்பத் நாளில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களுக்கு கூறினோம். இன்னும் அவர்களிடமிருந்து மிக உறுதியான வாக்குறுதியும் வாங்கினோம். இப்பொழுது இந்த ஆயத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் புரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நீங்க புரிந்து கொண்டீர்கள் எனக்கு தெரியாது. முதல் வரியை படிங்க. மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட் அவர்கள் மேல்
தூர்மலையை உயர்த்தினோம். கொஞ்சம் இருங்க. வாக்குறுதி வாங்கும் பொருட்டு நீங்கள் ஒழுங்காக அல்லாஹுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக, தூதருடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களாக, இந்த புத்தகத்திற்கு மாறு செய்யாமல் நடப்பீர்களா என்ற வாக்குறுதி வாங்கும் பொருட்டு இப்பொழுது ஒரு உண்மை நீங்க பார்க்க போறீங்க. தூர் மலையை நாம் உயர்த்தினோம். அவங்க கண்ணு முன்னாலேயே, மூசா கண்ணு முன்னாலேயும், அந்த இஸ்ரேலிய மக்கள் முன்பாகவும் அல்லாஹ் முதல் முறையாக ஒரு மலையை உருவாக்குகின்றான். இப்பொழுதுதான் மலை எப்படி உருவாகுதுன்னு கண்ணால் அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. தூர் மலையை உயர்த்தினோம். அப்படிதான் போட்டிருக்குது. ஆமா சார். நல்லா எல்லாம் பார்த்துக்கிறங்கம்மா. எல்லாம் தம்பி இப்ப எல்லாம் பார்த்துக்கிறங்க. தூர் மலை இப்பொழுதுதான் ஒரு மலை உருவாகின்றது. எப்படி அந்த மலை உருவாக்கப்பட்டது என்பதை ஒரு கண்ணாலே பார்த்துட்டாங்க. இதை விட பெரிய அத்தாட்சி எங்க பார்க்க முடியும்? இவ்வளவு நீங்க படிச்சிருப்பீங்க. தூர் மலை உயர்த்தணும் பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படி போயிருப்பீங்க. இப்ப பாருங்க, தூர் மலையை உயர்த்தினோம். இப்பதான் மலை உருவாகின்றது. அவருக்கு மேலாக அப்படியே மலை எவ்வளவு உயரமோ அந்த அளவு உயர்த்தினார். இப்பேற்பட்ட அத்தாட்சியை காட்டி, நீங்க கொடுத்த வாக்குறுதியில் மாற மாட்டீர்களே, உண்மையாக இருப்பீர்களா என்று கேட்டும், இருப்போம் என்று சொல்லிவிட்டு அப்படியே மாறாக நடந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட மலை உயர்த்தியதே அவர்களுக்கு கவலை கிடையாது. அந்த கடல் 2ஆக பிளந்து காப்பாற்றினானே, அது அவருக்கு பெருசா தெரியல. காளை கன்றை எடுத்துக்கிட்டாங்க. மூசாவுக்கு விரோதமா போயிட்டாங்க. பார்த்துக்கங்க. எவ்வளவோ உண்மைகளை ஆண்டவன் அவங்களுக்காக காட்டினான். நமக்கு எதுவும் ஒண்ணும் காட்டல. காட்டாம நம்ம புத்தகத்த நம்பிட்டோம். இவ்வளவு காட்டியும் அவ்வளவு அவருக்கு தூசி மாரி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. கடலை பிளந்தது, இந்த மலைய தன் முன்னாலேயே உயர்த்தி காட்டுனது, எல்லாமே அவங்களுக்கு தூசி மாரி ஆச்சு. கண்டுக்கவே இல்ல. கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. அல்லாஹ் எப்பேர்ப்பட்ட அத்தாட்சி காட்டுறானே, அப்படியே சட்டையே பண்ணல. முன்னால் நம்மளுக்கு நபி அனுப்புகிறான். அதையும் சட்டை பண்ணல. நமக்கும் புத்தகத்த குடுத்தான். அதையும் சட்டை பண்ணல. நல்லா பார்த்துக்கங்க. இவங்க செஞ்ச வேலைய நல்லா பார்த்துக்கங்க. எப்படிலாம் அநியாயம் பண்ணாலும் பார்த்துருங்க. தூர் மலை உயர்த்தி வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அப்புறம் அப்படியே ம். படிங்கம்மா. நீயும் மீட் எடுத்தா வருதுங்க. ஹலோ. சார் உங்க லைன் ஏதோ ப்ராப்ளமா இருக்குது. அதான் நான் படிக்கிறேன். சரி யாராவது படி. பரவாயில்ல. ஒரு லைன் வந்தவரை படிக்கட்டு. அது யாராவது படி. மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட்டு அவர்கள் மேல் கூரை உயர்த்தினோம். இன்னும் இந்த வாசலில் சுஜூத் செய்தவர்களாக நுழையுங்கள் என்று சொன்னோம். இப்போ அடுத்தது ஒரு ஊருக்கு போறாங்க. இந்த ஊருக்கு உள்ள நுழையும் பொழுது சுஜூது செய்தவர்களாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் நபி மூசா மூலமாக அந்த மக்கள். அதற்கும் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. எந்த விஷயத்திலையும் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. இதையும் செய்யல. எது வாக்குறுதி வாங்குறதுக்காக இவ்வளவு வேலைகளை காட்டிட்டு, கண்ணு முன்னால காட்டிட்டு, அப்புறம் வாக்குறுதி வாங்க போறோம். இப்படிலாம் பார்த்துக்கிறங்க. அல்லாஹ் உண்மையான இறைவன் புரிஞ்சுக்கிறங்க. எனக்காக வாக்கு நிறைவேற்றுங்க என்று சொல்வதற்காக இவ்வளவு பெரிய செயலெல்லாம் செஞ்சு காட்டினா, சுஜூது செய்தவர்களாக நுழையுங்கள் என்றால் அதை பத்தி கவலைப்படல அவர்கள். அடுத்தது மேலும் சப்பத் நாளில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களுக்கு கூறினோம். இது புரியுதா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா? சப்பத் நாள்னா புரியுதா? சப்பத் நாள் பண்டிகை தினம். அது நல்ல பண்டிகை தினம் கிடையாது. ஒரு நல்ல நாளை ஆண்டவன் குறிப்பிட்டு இந்த நாளில்
மீன் பிடிக்க செல்லாதீர்கள், மீன் பிடிக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை இட்டான். அந்த இஸ்ரேலிய மக்கள் எப்படி நம் சொல்லுக்கு அதன்படி நடந்து கொள்கின்றார்களா அல்லது மாறு செய்கின்றார்களா என்ற சோதிப்பதற்காக சப்பத்து நாளை ஒரு நாள் ஏற்படுத்தி, இந்த நாளில் நீங்கள் மீன் பிடிக்க வேண்டாம், அன்றைய தினம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், மீன் பிடிக்காதீர்கள் என்று ஆண்டவன் சொன்னான். இதுல என்னன்னு கேட்டா, என்னைக்கு மீன் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இட்டானோ, அந்த நாளில் மீன்கள் தலைய தண்ணி மேல தூக்கி கொச்ச 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 நிறைஞ்சு வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் ஆசை வருமா வராதா? மீன் வலைய போட்டு அவ்வளவு மீனையும் பிடிக்கணும்னு ஆசை வருமா வராதா? சோதனை இது. நான் பக்கத்துல பிடிக்கிற மாதிரி அது தலையை தூக்கி தண்ணிக்கு நிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. நிறைய மீன்கள் காட்டிட்டாங்க. நீ என்ன செய்யறன்னு பாக்குறதுக்காக. எப்படி ஆசை வரும் அவங்க அல்லாஹ்வுக்கு விரோதமான இருக்கக்கூடிய கூட்டம். அப்ப வலையை போட்டு மீனை பிடிச்சாங்க. வலையை போட்டு மீனை பிடிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு சரியான கோபம். அந்த வரம்பு மீறிய அந்த நாளில் அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த ஒரு வாக்கை நிறைவேற்றாத காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் சபித்தான். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆகிவிடுங்கள் என்று சபித்து விட்டான் அந்த மக்களை. அந்த மீன் பிடித்த மக்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆகிவிடுங்கள் என்று சபித்து விட்டான். வரம்பு மீறிய செயல்களுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டே வந்தான். இது ஒரு சாதாரண விஷயம்தான், பிடிக்காம இருக்கலாம், அதை பத்தி கவலைப்பட சோதனையாக வைத்தேன், இருந்தாலும் உன் சோதனைக்கு நான் கீழ்ப்படிய போவதில்லை, எங்க இஷ்டம் என்ன அதான் செய்வோம். பிடித்தார்கள், அல்லாஹ் சபித்து விட்டான் அவர்களை. இந்த வரம்பு மீறிய சப்பத் அத அவங்க சொல்லுவாங்க யாம் குப்பர் இவங்க இஸ்ரேல் என்னவா இஸ்ரேல் மக்கள் யாம் குப்பர் YAMKUPPER யாம் குப்பர் டே, அது அவங்களுக்கு சப்பத்து நாள். அந்த நாள்ல அவங்களுக்குன்னு ஒரு நல்ல நாளை இன்னைக்கு கொண்டாடி தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். இந்த வரம்பு மீறினார்கள். அப்புறம் இன்னும் அவர்களிடம் இருந்து மிக உறுதியான வாக்குறுதியும் வாங்கினோம். வாக்குறுதி வாங்கியாச்சு. வாக்குறுதி வாங்குறதுக்கு முந்தி இப்ப அத்தாட்சிகள் எல்லாம் காட்டின பிறகு வாக்குறுதி வாங்கினா என்ன வாங்கியிருப்பான்? அல்லாஹையே வணங்குங்கள், தூதருக்கு மாறு செய்யாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், அநியாய மக்களை கொல்லாதீர்கள், வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள், இதெல்லாம் வாக்குறுதி வாங்கினான். 155 அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறியதாலும் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாங்கப்பா, ஒண்ணும் எதுக்குமே மசியல, எல்லாத்துக்கும் விரோதமாக வாக்குறுதி வாங்கி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது 1 2 பேரு 3 பேர் தான் உண்மையிலே விசுவாசம் கொண்டாங்க. மூசாவுடைய பேச்சை கேட்டு, இறைவனுடைய பேச்சை கேட்டு விசுவாசம் கொண்டாங்க. மற்றவரும் டோட்டலா முழுமையா எல்லாரும் அல்லாஹ்வுக்கு விரோதமாகவே மாறிவிட்டார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் செய்த அநியாயம் 1 2 கிடையாது. 1 2 கிடையாது. தொட்டதெல்லாம் அநியாயம்தான். தொட்டதுக்கெல்லாம் கொலைதான். தொட்டதுக்கெல்லாம் எதுக்கு எப்படியெல்லாம் கெடுதல் பண்ணுமோ அந்த கெடுதல். தொட்டு எதுக்கு எடுத்தால் ஒவ்வொரு பேச்சுக்கும் மாறாக பேசுறது. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் முதல் தரமான விரோதியாகவே தன் வாழ்க்கை வைத்துக் கொண்டார்களே தவிர
ஒரு காலம் அல்லாஹ் பேச்சையோ, ரசூல் பேச்சையோ, அந்த குர்ஆன் விஷயத்திலோ அவர்கள் எதுக்கும் பயப்படவும் இல்லை, தலை வணங்கவும் இல்லை இதற்காக அவர்கள். நபிமார்கள் எல்லாம் கொலை பண்ணினாங்க. மூசாவுக்கு பின்பு வந்த நபிமார்கள் அனைவரையும் கொலை செய்தார்கள். மூசா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. யார் வந்தாலும் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் ஈசா நபியும் கொலை பண்றதுக்கு வந்தாங்க. அது ஆண்டவன் ஈசா நபியை காப்பாத்திட்டான். படிங்க. இது நீங்க எழுதிக்கிறங்க, இஸ்ரேல் மக்களின் அட்டூழியங்கள்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த 2 ஆயத்த என்னென்ன செஞ்சாங்களோ அப்படியே எழுதிக்கிறங்க. இது உங்க நினைவுக்காக வச்சுக்கிறங்க. என்ன விஷயம்? 156 இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதூறு கூறியதன் காரணமாகவும். இப்போ மரியம் பத்தி அல்லாஹ் இவ்வாறு சொல்லி இருக்க, மரியமுக்கு எவ்வளவு கீழ்த்தரமாகவும் அசிங்கமாகவும் பேசக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் பேசியும், மரியமை எவ்வளவு கீழ்த்தரமா ஆக்கிறோமோ அந்த அளவு பேசினார்கள் இஸ்ரேலி மக்கள். இது மட்டும் இல்ல, அந்த மரியமுக்கு, அந்த பெண்மணிக்கு அவருக்கு அநியாய வாயால என்னென்ன அசிங்கமான வார்த்தை பேசணுமோ பேசிடுவாங்க. இன்னைக்கு கூட நான் கேட்டிருக்கிறேன், மரியம அவர்கள் எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? என்னத்த சொல்றது? சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அசிங்கம் அந்த வார்த்தையை சொல்லிதான் மரியம அவங்க சொல்றாங்க. யாரு? இஸ்ரேல்காரங்க. இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. இன்னைக்கு அப்படி மரியம் சொன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க மரியத்தை பத்தி. இன்னைக்கு இருக்கு, நடந்துட்டு இருக்குது. பாத்துக்கிறங்க. அன்னைக்கு 3000 வருஷத்துக்கு முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தி மரியமே என்ன அநியாயம் பேசினாங்களோ அதே வார்த்தை இன்னைக்கு வரை அவங்க உபயோகப்படுத்திருக்கிறாங்க. அவ்வளவு அசிங்கமான வார்த்தையை அந்த பெண்மணி போய் பேசிடுறாங்க. இவ்வளவுக்கு நல்ல மனுஷன் பிறந்தான். இவ்வளவு அநியாயத்துக்கு மன்னிச்சான். மன்னிக்க அவங்க அநியாயம் பண்ணாங்க. மரியம் மீது அவர்கள் 157 இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசியை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும். இப்போ மேல் அடுத்த பொய், மரியம அவதூறா சொல்லிவிட்டு நாங்க அவருடைய மகன் ஈசாவை நான் கொன்று விட்டோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த குர்ஆன் புத்தகத்துல ஈசாவை கொல்லவும் இல்லை, அவர்களை சிலுவை அறையும் இல்லை, அல்லாஹ் தன்னகத்தை உயர்த்தி கொண்டாண்டு ஊரம் சொல்லிய பிறகு மற்ற வேதத்தில் உள்ள நீங்க தப்பாக அர்த்தம் கொண்டிருந்த அனைத்தையும் நிவர்த்திக்கவும் ஒழுங்கான முறை உண்மையை கூறுவதற்காகவும் இந்த குர்ஆனை அனுப்பி வைத்தான். அந்த குர்ஆனை சொல்லியும் கூட அவர்கள் நான் கொன்று விட்டோம் தான் அந்த அரபியில பூரா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதாலும் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். இப்போ மேலும் அவர்கள் ஈசாவை சூழ்ந்துகிட்டாங்க கொலை பண்றதுக்காக. அந்த கூட்டம், இஸ்ரேல் கூட்டம், ஈசாவும் நடுவில் மாட்டிக்கிட்டார். இந்த சமயத்துல கொல்ல வந்த கூட்டத்துல ஒருத்தனை அல்லாஹ் ஈசா மாதிரியே உருவமாக்கி ஈசாவை தன்னகத்தை உயர்த்தி கொண்டான். அந்த ஈசா மாதிரி உருவகிக்கப்பட்டவனை கொன்று விட்டார்கள். அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம். உண்மையில் ஈசாவை கொல்லவில்லை. அவர் கூட்டத்தில் வந்த ஒருத்தனையே ஈசா மாதிரி அல்லாஹ் உருவம் ஆக்கிவிட்டான். அவர்கள் இதுதான் ஈசா, இவர்தான் ஈசா என்று கொன்று விட்டார்கள். அப்ப அடுத்தது, மேலும் இதில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். இப்போ இல்ல நான் கொண்டுட்டோம், ஈசா கண்ணால பார்த்தோம், நான் கொண்டுட்டோம் சொல்றாங்க. சில பேரு கொல்லலையா, இந்த குர்ஆன் சொல்லி எப்படி கொல்லவில்லைன்னு சொல்றாங்க. அபிப்பிராயம் பேதம் வந்துருச்சு. ஒருத்தன் இல்லைன்னு சொல்றான்,
ஒருத்தன் உண்டு நான் கொண்டுட்டேன்னு சொல்றான். அப்புறம் வெறும் யூகத்தை பின்பற்றுவதே அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. தன்னாலேயே மனசு வந்ததெல்லாம் யோசித்து இதான் இதான் சொல்றாங்க. இந்த பக்கத்திலே குரான் வந்துருச்சு. இந்த குரான பார்த்து கூட அவங்க ஒத்துக்கல. அவங்க மனசு என்ன பட்டதோ, இவன் மனசுல ஒருத்தவங்கள கொன்னுட்டாங்க. இன்னொருத்தவங்கள கொல்லவில்லை. இப்படியே யூகத்தையே பின்பற்றுகிறாளே தவிர, உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான குரான் வேதம் வந்திருக்கின்றது. இந்த வேதத்தை அவர்கள் நம்பவில்லை. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ம். ம். 158 ஆனால் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்திக் கொண்டார். ஆ. அல்லாஹ் இப்ப தன்னை உயர்த்திட்டான். இப்போ அவர் இறக்கல. அப்படி உயர்த்திக்கிட்டான். அவர் எப்படி வந்தாரோ அந்த உலகத்துக்கு, அப்படி உயர்த்தி கொண்டான். ஆகவே அவர் கொல்லவும் இல்லை, சிறுவில் அறவும் இல்லை, ஒண்ணும் செய்யல. உங்க கண்ல இருந்து அல்லாஹ் மறைக்கப்பட்டு விட்டாச்சு ஈசாவ. முடிஞ்சிருச்சு கதை. அத்தோட ஈசாவுடைய சகாப்தம் முடிந்தது. திருப்பி உயிர் பெற்று எழுதுவந்தா அது பேச்சே எல்லாம் கிடையாது. முடிந்தது முடிந்ததுதான். அன்னை காணா போனது காணா போனதுதான். ஒருவன் ஒப்பாக்கப்பட்டு அவனை கொன்றதுதான். அவங்க ஆளே கொன்னுட்டாங்க. இதுதான் உண்மையான நிகழ்ச்சி என்று அல்லாஹ் அந்த குர்ஆனில் கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கோனாகவும் ஞானம் உடையோனாகவும் இருக்கின்றான். அவன் எதையும் செய்வான். யாவற்றுமே பேர் ஆற்றுடைய வல்லமை உடையவன். அவன் ஞானம் மிக்கவன். அவனை நீங்க கொஸ்டின் பண்றதோ இப்ப நடக்காதுன்னு சொல்றதுக்கு அவங்க எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஆகவே தன்னை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். 159 வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லை. இதுல அர்த்தம் புரியுது எல்லாத்துக்கும்? அதை புரிஞ்சு நினைக்கிறது. ஈசா மீது நம்பிக்கை கொள்ளாமல் இறப்பதில்லை. இப்ப நிறைய பேர் அவங்களுடைய மதத்தை எடுத்துக்கிறோம். நிறைய பேர் இறந்துக்கிறாங்கப்பா கிறிஸ்துவ மக்கள். எல்லா ஜாதியும் இறந்துட்டு வர்றாங்க. இப்போ அல்லாஹ் சொல்றான், அந்த கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஈசா மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருந்தார்கள் இறப்பதற்கு முன்னர். இறப்பதற்கு முன்னர் ஈசா மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருந்தார்கள். அப்புறம் ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். ஆனா இப்ப பாத்துக்கிறங்க, ஈசா நபி அன்றைய கியாமத்து நாள் அன்று கேட்கப்படும் கேள்விக்கு அல்லாஹ் ஈசா நபியை கேள்வி கேட்பான். இந்த இன்ஜீலை மக்கள் நீங்க கொடுத்தீர்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்று நிச்சயமாக அவருடைய நபி ஈசாவிடம் கேட்பான். ஈசா நபி அந்த மக்களுக்கு முற்றிலும் விரோதமாகவே சாட்சி கூறுவார் அந்த கியாமத்து நாளில். இப்போ நீங்க சொல்லணும், என்ன காரணத்திற்கு? ஈசா நம்பிதானே அவங்க இறக்கத்துக்கு முந்தைய ஈசா நம்பிதான் இருந்தா. அல்லாஹ்வே சொல்லும்போது இவர் எனக்கு விரோதமாக நடந்தார்கள் இவர்கள் என்று கூறுவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த குர்ஆனில். உங்களுடைய அபிப்பிராயத்தை பதில் நீங்க போஸ்ட் பண்ணுங்க குர்ஆன் கிளாஸுக்கு. அடுத்தபடி 160 எனவே யூதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு தடை செய்து விட்டோம். இப்படியாக ஒன் பை ஒன்னா ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு விரோதியாகவே நடந்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருந்த அனைத்து எதெல்லாம் சாப்பிடலாம் என்று கூறியிருந்தானோ அனைத்தையும் அல்லாஹ் தடுத்து விட்டான். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தடுத்துட்டான்பா. அதனால சாப்பிட இருக்கதான் செய்யுது. நீங்க தடுத்துட்டாப்புல அவன் வெட்டி சாப்பிடவும் செய்வாங்க. இதுல என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க?
எதெல்லாம் பட்டிருந்ததோ இஸ்ரேல் மக்களுக்கு அதெல்லாம் தடுத்து விட்டோம் சொல்றான். சரி, தடுத்தாச்சு. இப்ப ஆகுமாக்கப்பட்ட பொருள் எல்லாம் விளைஞ்சுதான் இருக்குது. ஆடோ, மாடோ அல்லது காய்கறியோ, பழங்கள் எதுனாலும் சரி சாப்பிடும் பொருள் வந்துட்டு தான் இருக்குது. தடுத்து விட்டான் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அது என்ன அர்த்தம் இருக்குது? தடுத்து விட்டோம் என்று சொல்றானே, அது என்ன அர்த்தம் இருக்குது? அதுல என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? இந்த அர்த்தத்தையும் நீங்க குர்ஆன் பயான்ல பொறுமையா அவசரம் இல்லாம யோசிச்சு பாருங்க. 2 கேள்வி கேட்டேன். 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. அடுத்தபடி. இன்- இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாவின் பாதையில் செல்ல விடாது தடுத்து கொண்டிருந்ததனாலும் அது மட்டும் இல்ல. அல்லாஹ்வின் பாதையில் யாரெல்லாம் வந்தார்களோ, மூசாவின் பேச்சை யாரெல்லாம் கேட்டார்களோ, அவர்களெல்லாம் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். போகாதே, அந்த விஷயத்துக்கு போகாதே, எப்போதும் தடுத்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் மக்களை. 161 வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் இதன் காரணமாக இது தடை செய்யப்பட்ட எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். இது அப்படியே வருது. அவங்க என்ன செய்தார்களோ அவங்க வரிசையா வருது. எழுதி வச்சுக்கோங்க. பண்ண அநியாயங்களை வரிசைக்கு எல்லாம் சொல்லிட்டான். படிக்கங்க. தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் அது மட்டுமல்ல, மக்கள் சொத்தை அப்படியே விழுங்கிடுறது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த செயல் இன்னைக்கு வரை நடந்து கொண்டிருக்குது. உன்னர்த்த சொத்து, உன்னர்த்த இடம், உன்னர்த்த ஊரு, உன்னர்த்த நாடு அப்படியே விழுங்கிட்டாங்க இன்னைக்கு. இவங்க வந்து கண்ணை பார்த்து நியூஸ் பார்த்தாங்க. எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு நீ கண்ணு முன்னால் அன்னைக்கு என்ன வேலையை செஞ்சாங்களோ அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் அநியாயம். அந்த அநியாயம் இன்னைக்கு கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்குது. நீங்களும் நியூஸ் பார்த்தா இருக்கிறீங்க. பார்த்து எவ்வளவு உண்மையாளர் இந்த விஷயம் ஆணும் சொல்றான்னு பார்த்துக்கிறங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த கண்ணு முன்னால நீங்க பார்க்கிறீங்க. நடந்து கொண்ட விஷயத்த கண்ணால இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கஸா மக்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அநியாயத்தை நீ கண்ணாலே பார்த்தான்ட்டு இன்னைக்கு. படி. இவர்களில் காபிரானோருக்கு நோவினை செய்யும் வேதனையும் நாம் சித்தப்படுத்தி உள்ளோம். இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் கூட்டத்துல யாரெல்லாம் காபிரா ஆனார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையை நாம் ஏற்படுத்தியாச்சு. 162 எனினும் அவர்களில் கல்வியில் உறுதி உடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்டதின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டதின் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். எனினும் சில பேர் இருக்கிறாங்க, நபியே இந்த குர்ஆன் மீதும் ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் ஈசாவுக்கு கொடுத்த வேதத்தின் மீது ஈமான் கொண்டவர்களும், மூசாவுக்கு கொடுத்த தௌராத்தின் மீதும் ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். நபியே இருக்கிறார். இப்பொழுதும் அரபியனர் இருக்கின்றார்கள். எங்கேயோ மூளை 1, 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வெளியே சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. அல்லாஹ் வந்து ரசூல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். உண்மையாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் நல்ல மனிதர் 1, 2 இருக்கிறாங்கன்னு சொல்லி முடிக்கிறான் இந்த இதுல. இன்னும் சலாத்தை நிலை நிறுத்துவோராகவும் ஜகாத்தை முறையாக கொடுப்போராகவும் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இருக்கிறார்கள். சலாத்தை நிலைநிறுத்தி, அன்னைக்கே சலாத் இருக்குது. இப்ராஹிம் காலத்திலிருந்தே சலாத் இருக்கு. சலாத்தை நிலைநிறுத்துவர்களாகவும் ஜக்காத்தை கொடுத்து வருபவர்களாகவும், அடுத்தது அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இருக்கிறார்கள். நிச்சயமாக இறுதி நாள் ஒன்று உண்டு, கேள்வி எனக்கு கேட்கப்படும் நாள் ஒன்று என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு இந்த மக்கள் இருக்கின்றார்கள் என்று நல்லோர்களை பற்றியும் கெட்டவர்களை பற்றியும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை கொடுப்போம். இத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை நாம் கொடுப்போம்.